தாய்தமக்கு ஒப்பில்லை தாரணியில் செய் நம்மை சீராட்டி செந்நீரை பாலாக்கி வாய்வழியாய் தாமோட்டி வாழ்விக்கும் தெய்வம் ஒன்று தாய்வோடும் உண்டாமோ தாம் என்று அன்னை தமிழை வணங்கி இந்த முதுகலை தமிழாசிரியர் அவையம் நடத்தும் முத்தமிழ் முற்றம் நிகழ்வில் பங்கெடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் தலைவராக இருந்து நடத்துகின்ற தோழர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த தமிழர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு கவிதையை கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு முன்னாடி பேசின ஐயா எல்லாமே தொகுத்து சொல்லிட்டாங்க. அது ஐயாவை சொல்லும்போது சொன்னாரு, தலையில் தோன்றியதை தாலியில் வைத்து தலையில் தோன்றியதை தாலியில் எழுதி வாயால் சொல்ல பொறுப்படுகிறேன். மாலை பொழுதின் அமைதியிலே மறைமலை அடிகள் அமர்ந்திருந்தார். அருகில் நீலா அமர்ந்து கொண்டு அன்புடன் நூல்கள் புரட்டினாளே. தமிழின் இனிமை எதுவப்பா என்றொரு கேள்வி எழுப்பினாலே. புன்னகை பூத்த முகத்துடனே பொன்னான பதிலை தந்தார் அவர். செவியில் தேனாய் ஒழிப்பதுவே செந்தமிழ் சொல்லி சிறப்பம்மா, இதயம் உருகச் செய்வதுவே இனிய தமிழின் இயல்பம்மா. அவ்வேளை நீலா எழுந்து நின்று அன்புடன் பாடல் ஒன்று இசைத்தாளே. பெற்றதாய் இதனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று உவகை கொண்டே கேட்டிருந்தார் உயர்தமிழ் வேந்தர் அடிகளார். பாடல் முடிந்ததும் பாசமுடன் பார்த்தார் பண்ணோடு இசைத்த பைஞ்சிறுமி. தேகம் எனும் வடசொல் வடமொழியம்மா, தேன் தமிழில் அதற்கு உரிய சொல் உண்டே. யாக்கை என்பதே தமிழ் சொல்லாம், யாவரும் போற்றும் செஞ்சொல்லாம், உடம்பின் பொருளை உணர்த்திடவே உயர்ந்தோர் வழங்கிய நல் தமிழாம். நீலா கேட்டால் வியப்புடனே, இனிமை மிகுந்தது யாக்கை அப்பா என்றால் மகிழ்ந்து தமிழ் சொல்லை இதய தாமரையில் ஏற்றிக்கொண்டு வடசொல் கலந்தால் வனப்பு குறையும், வளர்தமிழ் சொல்லால் அழகு பெருகும். தமிழின் தூய்மை காப்பதுவே தமிழருக்கு நாம் செய்யும் தொண்டால் என்றார் அடிகள் உறுதியுடன். ஏற்றாள் மகளும் பணிவுடனே. அன்றைய சிறிய சொற்பாடத்தால் அப்பளுக்கு போதித்த சுப்பனானார். ஆனது தனித்தமிழ் பேரியக்கம். மொழி என்னும் முத்தமிழின் முகிழ் மேனி மங்கிய போது பழி என்னும் கலப்பு மொழி படர்ந்தெங்கும் பரவிய போது தமிழுக்கு தமிழே போதும் என தளிர்த்த முழக்கமிட்டு அமிழ்தான செந்தமிழின் அழகை காக்க ஆர்வமுடன் தான் முனைந்து அரும்பணிகள் செய்யலானார். வடமொழி சொற்கள் வந்து வாயிலெல்லாம் நிறைந்த போது தடமறியா நதி போலே தமிழோட்டம் மாறிய போது சொற்களை தேடி தொகுத்து தூய தமிழ் வழியை வகுத்து நற்றமிழின் நலம் காக்க நாளும் உழைத்தார் அடிகள். நூல்களை ஆய்ந்து பார்த்து நுண்ணிய சொற்களை மீட்டு காலங்கள் மறைந்திருந்த தமிழ் கருவூலத்தை திறந்தார். ஆம், 12 நூற்பாக்கள், 41 வரிகள், 216 சொற்கள், 624 எழுத்துகள். இது சிவஞான போதம். 103 அடிகள், 500 சொற்கள், 9 மட்டுமே வட சொற்கள், 2 மட்டுமே திசை சொற்கள். இது முல்லைப்பாட்டு. 2810 முதன்மை சொற்கள், 373 வட சொற்கள். இங்கு 7 முதல் 8 விழுக்காடு வட சொற்கள். இது திருவாசகம் என்றவாறு கணக்கிட்டு எண்ணி துணித கருமம் என்றே எழுத்தன்னியே பயின்று இன்தமிழின் எழில் நலம் காத்திடவே முனைப்புடனே செயல்பட்டார் நம் புதுபெரும் பேரறிஞர். கோழி அடைக்கும் கூண்டுக்குள்ளே
யானை அடைக்க முயன்றார் போல பொருந்தாத மொழியில் தம் புலமையை திணிக்க முயன்றார் இல்லை. செந்தமிழ் தோட்டத்தில் சீர்மலர் போக்க சிந்தையின் விளக்காய் எழுந்தார் ஒருவர். மறைமலை அடிகள் என்னும் மாமுனிவர் மண்ணெங்கும் பரப்பினார் தனித்தமிழ் இயக்கம். வேதாசனம் என்ற பெயரை மாற்றி வேர்த்தமிழ் உணர்வை உலகறிய காட்டி பெயரிலும் தமிழின் பெருமையை நாட்டிய பேரறிவு செம்மல் மறைமலை அடிகள். நூல்கள் பல எழுதி நுண்ணறிவு விதை விதைத்து நூற்றாண்டுகள் தாண்டியும் ஒன் தமிழை ஒளிவீச செய்து சொற்பொழிவுகளால் தமிழ் பற்று வளர்த்து சூழ்ந்த இருளகற்றும் சுடரொளியானார். இனி இத்தகைய தனித்தமிழ் இயக்கம் சீரும் சிறப்புடன் செயல்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளாக, தனித்தமிழ் பேர் இயக்கம் தலை தோங்கிட வேண்டி தமிழர்கள் யாவரும் தாமுணர வேண்டும். தாய்மொழி நம் உயிரில் துடிப்பன எண்ணி தலை நிமிர்ந்து தமிழையே பேசிடல் வேண்டும். வீட்டிலும் வீதியிலும் தமிழ் மனம் வீச விரும்பியே செந்தமிழ் சொற்களை பேண அயல்மொழி மோகம் அளவுடன் இருந்து அருந்தமிழை வளர்க்க அருந்தமிழ் வளத்தை வளர்த்திடல் வேண்டும். குழந்தைகள் நெஞ்சில் தமிழ் விதை தூவி குடும்பமே தமிழ் பள்ளி ஆகிடல் வேண்டும். கதைகளும் பாடலும் பழமொழியாவும் காலந்தோறும் அவர்களுக்கு கூறிட வேண்டும். இது நான் செய்யறேன். இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா குழந்தைகளுக்கு ஒரு தமிழ் கதை ஒன்று சொல்றது மிகவும் நமக்கு தேவையான ஒன்று. அதை திறந்தோடு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லுங்க. அது தமிழ்ல சொல்லுங்க. அது கொஞ்சம் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கதையா இருந்தா இன்னும் சிறப்பு. அதை தான் எழுதியிருக்கேன். குழந்தைகள் நெஞ்சில் தமிழ் விதை தூவி குடும்பமே தமிழ் பள்ளி ஆகிடல் வேண்டும். கதைகளும் பாடலும் பழமொழியாவும் காலந்தோறும் அவர்களுக்கு கூறிட வேண்டும். கணினியும் கைபேசியும் கைக்குள் வந்த போதும் கன்னி தமிழ் அங்கேயும் ஒளிர்ந்திட வேண்டும். இணையத்தின் வானில் தமிழ் கொடி மறக்க இளைஞர்கள் முன்னின்று உழைத்திடல் வேண்டும். மறைமலை அடிகளால் விதைத்த நல்விதை மக்கள் மனந்தோறும் மரமென வளர ஒற்றுமை என்னும் நீரூற்றி நாளும் உயர்தமிழ் மலரை மலர்த்திடல் வேண்டும். மலையென உயர்ந்த புகழுடையோனே மறைமலை அடிகளே, தமிழ் தாய் தந்த மகனே, உன் இயக்கம் வாழ்க, உன் கொள்கை வாழ்க, உலகமெல்லாம் தமிழ் ஒளி பரவட்டும். வாழ்க மறைமலை அடிகள், வளர்க தனித்தமிழ் பேர் இயக்கம், ஓங்குக முத்தமிழ் முற்றம்.